அன்பு நேயர்களே வணக்கம். 14ஆம் தேதி ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை. அதாவது போதாயன அமாவாசைக்கும் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய சர்வ அமாவாசைக்கும் சின்ன வித்தியாசம்தான் பஞ்சாங்கத்தில். அதாவது சதுர்த்தசியும் அமாவாசையும் சேர்ந்திருந்தால் அது போதாயன அமாவாசை, அமாவாசையும் பிரதமையும் சேர்ந்திருந்தால் அது சர்வ அமாவாசை. அதுதான் ரொம்ப பேர் கடைபிடிக்கக்கூடியது. போதாயன அமாவாசைங்கிறது ஒரு சிலர் தான் கடைபிடிப்பாங்க. இந்த அமாவாசை எல்லாரும் கடைபிடிப்பாங்க. இந்த அமாவாசை மங்கள வாரம் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், இப்போது வருடத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம்னுட்டு ரெண்டு இருக்குது. தட்சிணாயணம் உத்தராயணம்னா வடக்கு நோக்கி சூரியன் திரும்புறது. அதனால தான் பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் திறந்திருக்கும். உத்தராயணம்ங்கிறது தை மாதத்தில் ஆரம்பித்து ஆனி மாதத்தில் முடியும். இப்போ ஆனி மாதம்ங்கிறது உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதம். இதுக்கப்புறம் ஆடி பிறந்தால் தட்சிணாயண புண்ணிய கால தொடக்கம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய நிறைவு மாதமாகிய ஆனி மாதம் என்பது ரொம்ப விசேஷமான மாதம் இல்லையா? இது தேவர்களுக்கு ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரை உள்ள வழிபாட்டுக்குரிய காலம்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு உத்தராயண காலத்தினுடைய கடைசி பகுதியில் 6ஆவதாவது வருகின்ற இந்த அமாவாசை என்பது இந்த ஆனி மாத அமாவாசையினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் நம் வீட்டை தேடி வருகின்ற நன்னாளது. அவர்களுக்கு நாம் வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டியில்லை. ஒரு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களை வரவேற்று ஒரு விளக்கேற்றி வைத்து அவர்களுக்கு படையல் போட்டு படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தென்புலத்தார் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு என்பது நமக்கு பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிபாட்டுக்குரிய நாள் அது. இந்த நாள் எள் நீர் இரண்டும் கொடுத்து நாம் அவர்களை இனிமையாக வரவேற்கிறோம். வேறு ஒன்றும் அவங்க நம்மக்கிட்ட கேட்கல. அவங்கக்கிட்ட விலை உயர்ந்த பொருள் எதையுமே கேட்கல. இருப்பதிலேயே மிக 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 குறைவான செலவிலே செய்யப்படுகின்ற வழிபாடு இதுதான். கொஞ்சம் எள், கொஞ்சம் நீர், யாருக்காவது கொஞ்சம் தட்சணை. அது அவரவர்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி. இவ்வளோ கேட்குறாங்க அவ்வளோ கேட்குறாங்கன்னு கிடையாது. கொஞ்சோண்டு அரிசி, ஒரு வாழைக்காய், ஏதாவது நம்மால் முடிஞ்ச ஒரு தட்சணை, அதுவே யதேஷ்டம் என்று சொல்வார்கள். அது மனமு நாம் யாருக்காவது கொடுக்கணும். எங்கேயும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாட்டி போனால் கோயில் உண்டு எல்லாவது போடணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கலாம். ஏன்னா நம்முடைய பித்ருக்கள் எந்த உருவத்தில் நம்மளை தேடி வருவாங்கங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சாதாரண அந்த பசி நேரத்தில் ஒருத்தவர் வரலாம், அம்மா எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேட்டால் உட்கார வச்சு சாப்பாடு போடணும். சாப்பாடு கேட்கல அந்த நேரத்தில் வந்துட்டா கூட அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது யார் வந்திருக்கிறது, யாருடைய உருவத்திலே யார் புகுந்து வந்திருக்கிறார்கள் எம்மால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க சாஸ்திரத்தில், வந்தவங்களை உன்னுடைய உறவாகவே நினைத்துக்கொள், ததியராக நினைத்துக்கொள், முன்னோர்களாக நினைத்துக்கொள். யாரோ ஒருவர் வந்திருக்கிறார் அந்த நாளிலே என்று சொன்னால் யாருக்காக அந்த நாளோ அவராகவே நினைத்துக்கொள் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. இதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு நவராத்திரி. அதனால் இப்போ நவராத்திரி புரட்டாசி இல்லைன்னு என்று நினைக்கலாம். நவராத்திரி 4 நவராத்திரி இருக்குது. ஆடி மாதம் பிறகுது இல்லையா? ஆடி மாதம்ங்கிறது ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஆஷாட மாதம் அப்படிங்கிறத அந்த பிறப்பை சொல்லுவாங்க. பிரதமை அமாவாசை முடிஞ்ச உடனே பிரதமை இல்லையா? அந்த பிரதமையிலே வாராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, இப்படி 2 பேர் இருக்குது. இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கு உரியது என்பதனால வாராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு சியாமளா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த நவராத்திரிக்கு ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரி. வாராகிங்கிறது இது ஆடி மாதம் பிறந்தாலே விவசாயிகளுக்குரிய ஒரு மாதம் இல்லையா? விவசாயிகளுக்குரிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியது. ஏன்னா பூமியை வராக பெருமான் காப்பாற்றினார். அதே வராக உருவத்திலே இருக்கக்கூடிய தாய் தெய்வம் இந்த வாராகி. இந்த வாராகி அம்மனை வேண்டி எந்த வரம் கேட்டாலும் அந்த தேவி கொடுப்பாள், நம்முடைய பகையெல்லாம் நீக்குவாள். அதனால தான் அந்த காலத்தில் 10ஆம் நூற்றாண்டிலேயே ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில், பெரியவுடையார் கோயில், அந்த தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி தேவிக்கு தனி சன்னதி அமைத்தான். அங்கே ஆஷாட நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம். 9 நாளும் அந்த சன்னதியிலே விசேஷம். கலை நிகழ்ச்சிகள் என்ன, பூஜைகள் என்ன, வேத மந்திரங்கள் என்ன, அவ்வளோ விசேஷம். ஒரு நாள் நவதானிய அலங்காரம் நடக்கும் தேவிக்கு, ஒரு நாள் தேங்காய்ப்பூ அலங்காரம் நடக்கும், ஒரு நாள் சந்தன அலங்காரம் நடக்கும், ஒரு நாள் குங்கும அலங்காரம் நடக்கும். இப்படிப்பட்ட அத்தனை அற்புதங்களும்
கலந்து வருகின்ற அற்புதமான நாள் இந்த ஆஷாட நவராத்திரி நாள். அந்த ஆஷாட நவராத்திரி நாள் எப்போ வருது? நமக்கு 15ஆம் தேதி அது ஆரம்பிக்குது. 14ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி போதாயன அமாவாசை. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம். அமாவாசை நாள் அன்னைக்கு திருவாதிரை போய் புனர்பூச நட்சத்திரம் முழு நாளும் புனர்பூசம். குருவுக்குரிய நாளாக இருக்குது. குருவுக்குரிய நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே முன்னோர்களை வழிபடுவதோடு அடுத்த நாள் ஆஷாட நவராத்திரி. அதே வியாழக்கிழமை, அடுத்த நாள் வியாழக்கிழமை வருது இல்லையா? வியாழக்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முளை கொட்டு உற்சவம்னுட்டு ஒரு அற்புதமான உற்சவம் ஆரம்பிக்கும். அந்த முளை கொட்டு உற்சவம்ங்கிறது விவசாய திருநாள் தான். ஆடிப்பட்டம் தேடி விடுதே இல்லையா? காரணம் அதுக்குன்னே நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மாத விழாக்களும் நடக்கக்கூடிய வீதிகள் அந்த காலத்திலே வச்சிருக்கிறோம். ஆவணி வீதி, ஆவணி மூல வீதி, ஆடி வீதி. இந்த ஆடி வீதியிலே மதுரை மீனாட்சி அம்மன் 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே வீதி உலா வர்றது. ஒரு நாள் கிளி கையில் எடுத்துக்கொண்டு வர்றதென்ன, ஒரு நாள் ஒரு வாகனத்திலே அந்த அம்மன் வீதி உலா வருவது, முளைப்பாரி எடுத்து அந்த அம்மனுக்கு சமர்ப்பிப்பது, விவசாயிகளெல்லாம் வேண்டுவது இந்த ஆண்டு முழுக்க நல்ல மழை, நல்ல ஒரு காய்ச்சல், நல்ல ஒரு விதமான மகசூல் இருக்க வேண்டும் என்று அந்த அம்மனிடம் பிரார்த்தனை பண்ணுவது. காரணம் எல்லாத்துக்கும் உணவு தான் அடிப்படை. உணவு இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் உணவு தான் உயிர்களுக்கு ஆதாரம். அந்த உணவை தருபவள் அந்த அன்னை. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் தயாபரன். அந்த தயாபரனுக்கு துணை நிற்கக்கூடிய தயாபரி தான் இந்த வாராகி, மீனாட்சி போன்ற பெண் தெய்வங்கள் எல்லாம். அந்த தெய்வங்களுக்கான அற்புதமான வழிபாட்டு இந்த அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து தொடங்குகிறது. அதுக்கு முதல்ல எப்பயுமே ஒரு விழா என்ன, தெய்வத்துக்கு முன்னாடியே முன்னோர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுவதனாலே அமாவாசை அன்றே தென்புலத்தாரை வழிபட்டு அன்றைக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து அவர்களுக்கு படையல் போட்டுவிட்டு அடுத்த நாள் இந்த அன்னையினுடைய நவராத்திரி விழாவிலையும் நாம் கலந்து கொண்டு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.